பந்தள மகாராஜா வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இன்றிலிருந்து ஒரு 350லேருந்து 450 வருடங்களுக்கு முன்னாடி தான். ஏன்னா பந்தள மகாராஜாவோட வாரிசுகள் இப்பவும் இருக்கிறாங்க. அவங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 12 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த பந்தள மகாராஜா வரலாறு தான் இது. அப்ப இது வந்து காலத்தில ரொம்ப ராமாயண காலம் பாருங்க. 2ஆம் யுகத்தில நடந்தது. இது வந்து 300, 350 தான் வரலாறு இருக்கிறது. மகாராஜாவோட அ கொ வாரிசுகளும் இப்ப இருக்கிறாங்க. இதனால அதுக்கு பிறகு பாபர், இஸ்லாமியர்கள் அந்த எழுச்சி வந்தது. முகமது நபி காலத்துக்கு பிறகு வந்தது. அப்பதான் பாபர் வர்றாரு. பாபருக்கு இவருக்கும் முதல்ல போட்டி வருகிறது. பிறகு நண்பர்களாகிறார்கள். இதெல்லாம் இந்த வரலாறெல்லாம் பார்த்தீங்கன்னாலும், இது காலத்தால இப்போ ஒரு ஏறத்தாழ 300, 400, 500 வருடங்களுக்கு உட்பட்டது தாங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப இந்த இந்த ஐயப்பன் வரலாறு சபரிமலை ஐயப்பன்கிறது 350, 400, 450 வருடங்களுக்கு உட்பட்ட வரலாறு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் அடிப்படையில் இந்த இந்த சபரிமலை இது கூட இது அதில் இன்னும் சொல்லப்போனால் முதல்ல சபரி அங்கே இருக்கும்போதே அதுக்கே காரணம் 18ஆம் படி கருப்பு. நம்ம ஊர்லேயே அழகர் கோயிலில் 18ஆம் படி கருப்பு இருக்குது. வெவ்வேறு இடங்களில் 18ஆம் படி கருப்புன்னு வச்சுருப்பாங்க. அதாவது கருப்பண்ணசாமி தனி இது, கருப்பருங்கிறது வேற. 18ஆம் படி கருப்புங்கிறது அதிலே ஒரு குறிப்பிட்ட அண்டபேரண்டங்கள்லேருந்து வந்தவங்க தான் இந்த 18ஆம் படி கருப்பு. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.